நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்களை நம்முடைய சேனலில் பதிவிடணும் ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். இதில் காட்டக்கூடிய ஒரு சில செட்டிங்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் போயிருக்கலாம். அப்படி தெரிஞ்சால் அதுக்கும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தெரியலன்னா இது புதுசாக இருக்குது, செமையாக இருக்குது அப்படிங்கிறத ஏதாவது உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியை நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது. அதோட லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். வழக்கம் போல் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் செக் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணலன்னா டேரெக்டாக அங்கே கேட்ச் பண்ணிடலாம். என் பேர் செய்யது, நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, வழக்கம் போல் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோவில் பல சுவாரஸ்யமான செட்டிங்ஸ் தான் நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன். ஒன் பை ஒன்னாக காட்டப்போகிறேன். பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற செட்டிங் வந்து உங்கள் ஃபோனில் கூகுளோட க்ரோம் ப்ரௌசர் இருக்குல்ல, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு வெப் பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ வந்து என்னுடைய கூகுளோட க்ரோம் ப்ரௌசரில் ஒரு வெப் பேஜ் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஓப்பன் பண்ணோன்னா நான் படிக்க போகிறதில்ல, கூகுளே எனக்கு படித்து சொல்லும். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கூகுளோட அசிஸ்டண்ட்டை பயன்படுத்துங்க. இந்த இருக்கு பாருங்க, என்னுடைய ஃபோனில் ஹோம் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, இதை நான் அழுத்தி பிடிக்கிறேன். ஹே கூகுள். Hello there. How can I be of service? Read the article. Okay. Sorry, I don't see a web page on your screen to read aloud. Try opening a web page and asking again. சரி, கூகுள் அசிஸ்டன்ட் வந்து சரியாக கனெக்ட் ஆக மாட்டேங்குது. மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணுவோம். இந்த வெப் பேஜை நான் முறையாக ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். மறுபடியும் ஹோம் பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஹே கூகுள். Hi, how can I help? Can you read this article? ரொம்ப யோசிக்குது கூகுள், என்னன்னு தெரியல. ஓகே, கரெக்ட் ஆயிடுச்சு. கூகுள் என்னன்னா கூகுள் தமிழ் டிரைவ்ஸ் பத்தளத்தில் இருந்தது. பைக் விலையை நம்ப முடியாத அளவிற்கு குறைத்த உண்டா, எவ்வளோன்னு தெரிஞ்ச ஆச்சரியப்படுவீங்க. ஆசிரியர் அருண்து. ஹோண்டா நிறுவனம் பைக் விலையை மிகப்பெரிய அளவில் குறைத்துள்ளது. இது குறித்த விரிவான தகவல்களை இந்த செய்தியில் பார்க்கலாம். ஹோண்டா சிவி 500X, ஹோண்டா சிவி 500X பைக் இந்திய சந்தையில் கடந்த 2023 வரைக்கும் நீங்க வந்து ஸ்பிளிட் பண்ணலாம். அதே மாதிரி இந்தியாவில் ரொம்ப கம்மியா 0.5X பைக்குகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது. எனவே சிவி 500X இந்த மாதிரி கூகுள் அசிஸ்டன்ட் பயன்படுத்தி உங்களுடைய வெப் பேஜில் உள்ள கண்டென்ட்டை நீங்க ஹோண்டா நிறுவனம் சிவி 500X பைக்குக்கு அதிக விலையை நிர்ணயம் செய்திருந்ததுதான் இதற்கு காரணம். இந்த மாதிரி பாஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் இருக்குங்களா, அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஃபோன் பை கூகுள். ஸோ இது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா, இதுக்கு பதிலாக உங்கள் ஃபோனில் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக ஒரு டயலர் இருக்குமே, அதை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷனை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். செட் அஸ் எ டிஃபால்ட் உள்ள டயலரில் இருந்து எல்லா கான்டாக்டும் இதில் டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ டாப் ரைட்டில் 3 டாட், இதில் செட்டிங்ஸ். இப்போ இதில் பாருங்கள், கீழே பாருங்கள், ஃப்ளிப் டு சைலன்ஸ் இருக்குல்ல, அதுக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் இது ஆஃபில் இருக்குது, இதை ஆன் பண்ணிக்கிங்க. ஸோ இது எதுக்கு அப்படி சொல்கிறேன்னா, உங்கள் ஃபோனுக்கு ஒரு இன்கமிங் கால் வருதுன்னு வச்சுக்கோங்க. பாருங்கள், டு சைலன்ஸ் அண்ட் இன்கமிங் கால் பிளேஸ் யுவர் ஃபோன் ஃபேஸ் டவுன் ஆன் அ ஃப்ளாட் சர்ஃபேஸ் அப்படின்னு இருக்காங்க. அதாவது இந்த ஃபோனுக்கு ஒரு கால் வருதுன்னு வச்சுக்கோங்க, அந்த டயத்தில் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க, எடுத்து டிஸ்கனெக்ட் பண்ண விரும்பலை, இல்லை அதை நீங்கள் பார்க்க விரும்பலைன்னா டக்குன்னு அப்படி இதோட ஃபேஸ், இதுதான் ஃபேஸு, இதை நீங்கள் குப்பரை கவுத்திடலாம். குப்பரை கவுத்திட்டீங்கன்னா அந்த வரக்கூடிய கால் ஆட்டோமேட்டிக்கலி சைலன்ஸ் ஆகிடும். செக் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம வெளியே வந்துடுவோம். வெயிட் பண்ணுங்கள். என்னுடைய சின்ன மொபைலிருந்து இப்போ எனக்கு கால் வந்துக்கிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணுறேன், இப்படியே கவுத்துறேன். பார்த்தீங்களா, இந்த ஃபோனை வந்து நான் வந்து குப்பரை கவுத்திட்டேன். பாருங்கள், வந்த கால் வந்து சைலன்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் எடுக்கிறேன், ட்ரை பண்ணி பார்ப்போம். கால் வந்துக்கிட்டு தான் இருக்குது, ஸ்டாப் ஆகலை. ஸோ சைலன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டிங்களா? அதுவும் இந்த கூகுளோட டயலரை பயன்படுத்தி. அடுத்த நம்ம பார்க்க போகிறது ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டிங். இது செட்டிங்ஸே இல்லை, இருந்தாலும் இந்த வீடியோவில் இது நான் ஒரு செட்டிங்காக ஆட் பண்ணியிருக்கேன். வழக்கம் போல் ப்ளே ஸ்டோர் போங்க. போனதுக்கப்புறம் இந்த இருக்குது பார்த்தீங்களா, சர்ச் ஃபார் ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஃபிஷிங் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கேம் அப்படின்ட்டு இருக்குது. நான் ஆல்ரெடி சர்ச் பண்ணி வச்சுருக்கேன், அதையே நான் உங்களுக்கு அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணோன்னே இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு டிஸ்பிளே ஆகக்கூடிய அந்த ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் இங்கே பாருங்கள், ஃபிஷிங் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கேம் 2022 அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டெவலப்பர் வந்து இந்த அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள், இந்த இமேஜை நான் டேப் பண்ணி பார்க்குறேன், அவ்வளோலாம் ஒன்றுமே இல்லை சொல்கிற அளவுக்கு. பட் இந்த ஆப்போட விலை என்ன தெரியுமா? இங்கே பாருங்கள், எவ்வளவு? 30,000. 30,000. இந்த ஆப் இது வரைக்கும் டவுன்லோட் ஆகலை. ரேட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டிங் வந்து 3+ கொடுத்துருக்காங்க. இதோட எம்பி பாருங்கள், 9.6 MB. ரிவைவ் இல்லை. டெவலப்பரோட இமெயில் ஐடி மட்டும்தான் இருக்குது. இந்த ஆப்புக்கு 30,000 பார்த்துக்குங்க.
இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஃபைனலி நம்ம பார்க்கக்கூடிய செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் அதிகப்படியாக நீங்கள் ஃபேஸ்புக்கை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டாப் ரைட்டில் ப்ரொஃபைல் பிக்சர் அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் பேஜை ஸ்க்ரால் பண்ணுங்கள். இதில் செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி இருக்கும், அதுக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் இதில் செட்டிங்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்திருக்க செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாகிங், அதுக்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ பேரை பிளாக் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். சரிங்களா, அங்கே பாருங்கள், இவ்வளோ பேரை நான் பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா, இதை ஈஸியாக நீங்கள் அன்பிளாக் பண்ணிடலாம். எப்படின்னா இங்கே பாருங்கள், அன்பிளாக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா, இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த நபர் அன்பிளாக் ஆகிடுவார். அவர் என்னுடைய டைம்லைன் டிஸ்பிளே பண்ண ஆரம்பிச்சிருவார். ஸோ அவராலையும் என்னுடைய டைம்லைனை வாட்ச் பண்ண முடியும். சரிங்களா, இது இல்லாமல் நீங்கள் யாரையாவது பிளாக் பண்ணணும்னு நினச்சா இந்த இருக்கு பாருங்கள், ஆட் டு பிளாக்டு லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன். இதுக்குள்ளே போனீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் நிறைய பேரை ஃபாலோ பண்ணியிருப்பீங்கள, அந்த நபரை வந்து நீங்கள் இந்த வளையத்துக்குள்ளே நீங்கள் கொண்டு வரலாம். சரிங்களா, ஸோ ஃபேஸ்புக்கில் யாரை எப்படி பிளாக் பண்ணுறது, ஸோ அந்த நபரை வேணும்னா அன்பிளாக் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத இப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்களா? செமையா இல்லையா? சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்களை. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் காமிச்ச ஒவ்வொரு செட்டிங்ஸும் ஒரு பயனுள்ள செட்டிங்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். இன் ஃபியூச்சரில் உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பயன்படுத்தி பாருங்கள். பயனுள்ளதாக இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போல் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கணும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே சிவப்பு கலர் பட்டன் இருக்குது, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள்.